Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தக்காளி கொத்தமல்லி சட்னி தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும். இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ்ஷா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு panல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது அந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது அதையும் நல்லா இதோட கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போது அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அது நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி, தக்காளி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம மல்லி சட்னி தனியாக செஞ்சுருக்கோம், தக்காளி சட்னி தனியாக செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தக்காளி, கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது அது ரொம்பவே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.